முத்தரையர் மன்னருக்கு முக்கிய பகுதியில் ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு, ஒரு வெண்கல சிலை டெல்லியில் அமைத்துக் கொடுத்தால் நாங்கள் என்றென்றும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்போம் சார். அடுத்து, காவிரி கல்லணையை கட்டி ஆண்ட முத்தரையர் மன்னருக்கு காவிரி பகுதியில் ஒரு மணிமண்டபம் மத்திய அரசின் சார்பாக அவர் சிலையுடன் எடுத்து செய்தால் நல்லதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் சார். அடுத்து முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவென்றால், திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு ஸ்வரன்மாறன் முத்தரையர் பன்னாட்டு விமான நிலையம் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம் சார். இன்னும் இரண்டு கோரிக்கை மட்டும்தான் சார். அடுத்து, முத்தரையர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு சரியான தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை. 5 MP போஸ்ட் அவர்களுக்கு கொடுக்குமாறு வருகின்ற தேர்தலில் கேட்டுக்கொள்கின்றோம். 20 MLAவுக்கு மேல எங்க பகுதி சட்டமன்றத்தில் ஜெயிக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் அதை செய்தால் ஆவணமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சார். அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டியது சார், ஜாப் ரிசர்வேஷன். We are one of the oppressed and depressed community, voiceless community in Tamil Nadu. No one has supported in the past 50 years, sir. So if our government come forward to support us in a big way, definitely we will loyal to all our government, sir.